மரியாதைக்குரிய ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த சிலம்பம் படத்தினுடைய ட்ரெய்லர் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ட்ரெய்லர் ஓப்பன் பண்ண போகிறோம். அதனுடைய ஃபஸ்ட்டு இது கிளிப்பை நம்ம செய்ய போகிறாங்க. அதற்கு முன்னாடி இயக்குனர் எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர் திரு ஜோதி அவர்கள், அவரை இங்கே வரும்படி அழைக்கிறேன். இவர் தான் அன்பு தம்பி ஜோதி. இவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சிலம்பம் சுற்றுவதை போல படத்தை சுற்றாமல் நல்லா எடுத்திருக்காருன்றது என்னுடைய கணிப்பு. அடுத்து இதில் ஹீரோவாக நடித்த அஜித் அன்பு தம்பி அவர்களை இங்கே அழைக்கிறேன். இவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஹரிஷ் அவர்கள் வில்லனாக நடிச்சிருக்காரு. தீனா அவர்கள், சாய் தீனா இருக்கிறார் அல்லவா, அவர் மெயின் வில்லனா நடிச்சிருக்காரு. அவர் பொண்ணு ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கு. இவங்க குழந்தைங்களை வச்சு ஒரு நல்ல மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்காங்க, சிலம்பத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த விழாவுக்கு சிறப்பிக்கிறதுக்காக எங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கும் வகையில் இது எங்கள் யூனியனில் வச்சு நடத்துறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். ஆகவே எங்கள் சங்கத்தின் தலைவர் அவர்களையும் செயலாளர் அவர்களையும் இங்கே அழைக்கிறேன். அவர்கள் அண்ட் அதனுடைய விழாக்களை நடைபெறுகிறோம். செயலாளர் வாங்க, செயலாளர் இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம். ஓகே, வாங்க வாங்க, மேல வாங்க. இதெல்லாம் எதுக்கு? படத்தினுடைய டெக்னீஷியன் அவங்க எல்லாம் வச்சிருங்க. சதீஷ்ண்ணா கையில போஸ்ட் நடிகர் அண்ட் இயக்குனர் சங்கத்தின் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் தலைவர் எக்ஸ் தலைவர் பெப்சி விஜயன் அவர்களே, மாஸ்டர் அவர்களே, அப்புறம் தியாகராஜ மாஸ்டர் அவர்களே, பாண்டியன் ஆசான் அவர்களே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். சிலம்பம் இன்று சிலம்பம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு இவங்க பெரியவங்க கையில் வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்கு. என்ன விஷயம்னா, என்னுடைய கனவு சிலம்பம் எப்படின்னா, பாண்டியன் ஆசானர் நான் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறமா ஸ்டண்ட்டு நடிகராகி ஸ்டண்ட் இயக்குனராகி இன்னைக்கு திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு இந்த படத்தில் இயக்குனராகவும் தயாரிப்பாளரும் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, மாஸ்டர் அந்த வழி நடத்தினது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னடானா, இது ஹீரோ பண்ணியிருக்கிறோம், இவரும் ஹரிஷும் வில்லனா பண்ணியிருக்கிறோம். ரெண்டு பேருமே பாண்டி மாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பல ஆண்டுகள், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 8 வருஷம் பயிற்சி எடுத்திருக்காங்க. மலேசியாவில் கோல்டு மெடலாம் அடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு சிலம்பத்துக்கு மெயினாக சிலம்பத்தை மேலே ஈடுபாடு ஏற்படுறோன்னா, சிலம்பத்துடைய நிறைய குறைகள்லாம் இருக்குது. இந்த படத்துடைய விஷயம் என்னென்னா, பணபலம், படைபலம், அதிகார பலம் அனைத்தும் ஒரு இல்லாதப்பட்ட ஒரு பொண்ணு இந்த திறமையால உடைச்சி எறிஞ்சிருக்கும். உடைச்சுன்னா அந்த சிலம்ப கலை மூலயமா அந்த மாஸ்டர் சிலம்பத்துக்காகவே ஒரு காதல் கூட ஒதுக்கி, காதல் பெருசு இல்லை,
அப்படின்ற அளவுக்கு சிலம்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அது போல ஒரு கதையை நாங்கள் பண்ணியிருக்கோம். சிலம்ப மாணவர்களை இப்போ சிலம்ப போட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிலம்ப மாணவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க, அதில் என்னென்ன இடர்பாடுகள் வந்து அதை போட்டி நடத்துகிறவங்களுக்கு என்னென்ன நடத்துகிறாங்க, இதனால் பாதிக்கப்படுறது வந்து பேரண்ட்ஸு அந்த மாஸ்டருங்கெல்லாம் வந்து ஒரு உருவாக்கின மாஸ்டர்லாம் வருத்தப்படுறதும் இந்த படத்தில் பயங்கரமாக அதாவது பெருசாக காட்டியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு இல்லாதப்பட்ட பொண்ணு ஒரு அப்படின்ற பொண்ணு வந்து ஒரு உலக அளவில் வந்திருப்பாங்க. இது வந்து கதையை நாங்கள் பண்ணியிருக்கோம். மேலும் இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணிடுறோம் காரணம் என்னென்னா இந்த சிலம்ப கலையை வந்து மக்களாண்ட சேர்க்கணும், குறைபாடுகளை சேர்க்கணும். ஒரு இல்லாதப்பட்ட புண்ணுன்றது பிரச்சனை இல்லை, திறமை தான் முக்கியன்றது தான் இந்த கதையுடைய நோக்கம். அதுக்காகவே நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அனைவரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும். நீங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் சப்போர்ட் பண்ணோம். மேலும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மென்மேலும் வளர அனைவரும் பார்த்து ரசிக்கும்படியும் பாராட்டும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க எல்லா மாஸ்டருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இது வந்து இந்த படத்தில் ஃபுல்லாக சாரி ஒன் செகண்ட் சொல்லுமா. ஓகே, இதில் வந்து நான் சிலம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாண்டி மாஸ்டர் கிட்ட. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த மூவியில் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த படத்தை வந்து ரொம்ப எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரையும். தேங்க்யூ. வணக்கம். இந்த படத்தை வந்து எல்லாரும் கண்டு மகிழ எனக்கு என்ன சொல்றது, சப்போர்ட் போலாமா? ஓகே, முதல்ல இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு அனைவருக்கும் ஸ்டன்ட்மேன் சார்பாகவும் இந்த சிலம்பம் குழு சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வருகை தந்திருக்கும் மூத்த உறுப்பினர்கள் அதுவும் இல்லாமல் பெரிய மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, சிலம்பம் டீம் அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு, சிலம்பம் படத்தை பற்றி இப்போது இயக்குனர் சொன்னார், அது இல்லாமல் ஹீரோ பேசினாங்க. முழுக்க வந்து சிலம்பம் பேஸ் பண்ணி பண்ண ஒரு படம், சரிங்களா? அந்த படம் எப்படி ஒரு ஒரு எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு, எதுவுமே பேக்ரவுண்டே இல்லாத ஒரு பொண்ணு வந்து எப்படி இந்த சிலம்பம் சாதிக்கிறாங்க அப்படின்ற பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கும். நான் ஒரு 2-3 சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். நல்லா ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர்லாம் எப்படி ஒரு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு இயக்குனர். அதுவும் இல்லாமல் இது எங்கள் யூனியனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து சொன்னார், ஸ்டண்ட்டு ஆர்டிஸ்டாக சேர்ந்து சண்டை கலைஞராக சேர்ந்து சண்டை இயக்குனராக மாறி இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு இயக்குனராகவும் ஆனதில் எங்கள் யூனியன் ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்கள். அதுவும் அவரோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து எங்கள் யூனியனில் ரிலீஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே படக்குழுவில் அதான் இயக்குனர் ஹீரோவாக இருக்கிற தம்பிக்கும் ஹரிஷ், இவர் வந்து ஆக்சுவலாக ஸ்டண்ட் மெம்பர் தான், இப்போது வில்லனாக இந்த படத்தில் அறிமுகமாகிறாரு. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அனைவரும் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பெப்சி விஜயன் மாஸ்டர் அவர்களுக்கும் தியாகராஜ மாஸ்டர் அவர்களுக்கும் சிலம்ப ஆசானும் ஸ்டண்ட்டு யூனியுடைய உறுப்பினருமான திரு பாண்டியன் மாஸ்டர் பவர் பாண்டியன் மாஸ்டர் அவர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கின்ற நமது யூனியன் உறுப்பினர் ஸ்டண்ட் இயக்குனர் ஜோதி அவர்களுக்கும் இங்கே ஹீரோ கதாநாயகன் அவர்களுக்கும் வில்லனர்களுக்கும் இங்கே வருகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சிலம்பம் அப்படின்ற ஒரு கலை, வீரக்கலை வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் வந்து மிக பிரம்மாண்டமாக வளர்ந்தது. ஒரு பெண் வந்து சிலம்பத்தின் மூலியமாக அவங்க திறமையை வளர்த்துக்கிட்டு எப்படி ஒரு பெரிய லெவலில் வராங்க அப்படின்றது தான் இந்த சிலம்பம் என்ற படத்துடைய கதை. இந்த கதை வந்து சிறப்பாக எடுத்திருக்காரு நம்ம யூனுடைய ஸ்டண்ட் இயக்குனர் ஜோதி அவர்கள். இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாரும் இதுக்கு ஆதரவு தெரிவித்து இதை வந்து தியேட்டரில் மக்கள் எல்லாரும் வந்து வரவேற்று பெரிய அளவில் வெற்றியடைய நாங்கள் எல்லோரும் வாழ்த்துக்கிறோம். நீங்கள் அனைவரும் இதுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று மனதார கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். சிலம்பம் திரைப்படத்தினுடைய இன்னைக்கு
எங்களுடைய தாய் வீடாக இருக்கிற தென்னிந்திய திரைப்பட டிவி ஸ்டண்ட் இயக்குநர்கள் ஸ்டன்னர்கள் யூனியனில் வெளியிடுறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற என்னுடைய மூத்த மாஸ்டர் தியாகராஜன் மாஸ்டர் 1200 படங்களுக்கு மேலே திரைப்படங்கள் பண்ணி ஒரு கிண்ண சாதனையாளர். அவர் இது வெளியிடுறதுலையும் மற்றும் எங்களுடைய ஸ்டண்ட் யூனியனுடைய ஒரு முதுகெலும்பாக இருக்கிற பெப்சி விஜயன் மாஸ்டர் அவர்கள், உங்களுக்கு தெரியும் பெப்சி விஜயன் மாஸ்டர் அவர்கள் ஒரு லெஜண்ட்னு சொல்லலாம். பல்வேறு திரைப்படங்கள், அதாவது தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி, பல்வேறு மொழிகள், ஒரியா உள்பட ஆங்கில படத்துக்கும் திரைப்பட சண்டை காட்சிகளை வடிவமைத்தவர். அவரும் இந்த படத்துக்காக இங்கே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டிருக்காரு. மேலும் எங்களுடைய ஸ்டண்டினுடைய தலைவர், ஒரு இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற தம்பி அசோக் குமார் அவர்கள், எங்கள் ஸ்டண்ட் யூனியன் தலைவர், அவரும் இதுக்கு அப்படின்னு சொன்னால் அண்ணன் சுகுமார் அண்ணன் அவர்கள், அவர் ஒரு மூத்த நிர்வாகி, பெப்சிஜின் மாஸ்டரோட நிறைய இந்த நிர்வாகத்தில் பயணம் செஞ்சவர். இந்த யூனியனுடைய நல்லதுக்கும் இந்த யூனியனுடைய வளர்ச்சிக்கும் பாடுபடுற ஒரு செயலாளராக இன்னைக்கு இருக்கிறாரு. அவருடைய வழிநடத்தல் பேரிலும் இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடக்குது. மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற தம்பி அஜித், ஹரிஷ் மற்றும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் நம்முடைய தம்பின்னு சொல்லிக்கலாம் பொன்னேரி ஜோதி அவர்கள் ஒரு ஸ்டண்ட் கலையை கற்றுக்கிட்டு முறையாக இங்கே சேர்ந்து ஒரு திரைப்பட ஸ்டன் நடிகராக இருந்து திரைப்பட ஸ்டன் மாஸ்டராக உருவெடுத்து ஒரு மிகப்பெரிய விபத்தில் அவர் காயப்பட்டு ஒரு 3 மாத காலம் சுயநலம் இல்லாமல் இருந்து மறுபடியும் ஒரு மறுஜன்மை எடுத்து அவர் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு ஒரு ஸ்டண்ட் கலைஞனால் ஒரு விஷயம் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டா சிலம்பம்ன்ற ஒரு திரைப்படத்தை இங்கே உருவாக்கியிருக்கார். அந்த சிலம்பம் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் அங்கே வெளியிடுறதுல ஒட்டுமொத்த எங்கள் ஸ்டண்ட் யூனியன் பெருமைப்படுது. கத்தி சண்டை கற்றுக் கொடுத்து யூனியனில் மெம்பர் ஆக்கி இந்த யூனியன் வளர்த்தெடுத்தவங்க. இதில் பார்த்தீங்கன்னா தியாகராஜன் மாஸ்டருடைய குருநாதன் சொல்லக்கூடிய அவர் பேர் புருஷோத்தமன் புலிகேசி அப்படின்னு கூப்பிடுறவர், அவருடைய இறப்புக்கு பின்னால் தான் ஸ்டண்ட் யூனியன் ஆரம்பிச்சது. இன்னைக்கு 60 ஆண்டு காலத்தை நெருங்கிட்டோம். இன்னைக்கு 60ஆம் ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கிறோம். சிலம்பம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சிலம்பம் நம்முடைய பாரம்பரிய தற்காப்பு கலையாக இருந்து சிலம்பம் விளையாட்டா மாறி 45 ஆண்டுகள் ஆகிறது. 1980 சிலம்பம் விளையாட்டா மாறுறதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் விதை போட்டார். டேவிட் மேனோல்ராஜ் ஐயான்னு ஒருத்தர் நந்தனம் ஒய்எம்சி பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர். சிலம்ப விளையாட்டை வடிவமைச்சர் அவர் தான். புரட்சி தலைவர்கிட்ட உலகத்தமிழ் மாநாட்டில் ஒரு புத்தகத்தை கொடுத்து சிலம்பம் அண்ட் பென்சிங் இந்த புத்தகத்தை கொடுத்து இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் புரட்சி தலைவர் வரவழைச்சு நீங்கள் ஏன் சிலம்பத்துக்கு சங்கம் ஆரம்பிக்கக்கூடாது, தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் தொடர்ச்சியாக 45 ஆண்டுகள் இன்னைக்கு பயணம் பண்ணியிருக்கு. ஆனால் எனக்கு சிலம்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கண்டிருக்கு. இந்த சிலம்ப வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரமாதமாக இருந்தாலும் சிலம்ப விளையாட்டு போட்டிகள் தரமாகவும் நியாயமாகவும் நடக்கிறதில்ல அப்படின்றது தான் இந்த படத்தோட கண்டென்ட். ஆரம்ப காலத்தில் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்திலும் நான் உள்ளே இருந்திருக்கிறேன், தமிழ்நாடு அமைச்சர் சிலம்ப கழகத்திலும் உள்ளே இருந்திருக்கிறேன். அதாவது 2006 தமிழக முதல்வர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது தான் பள்ளிக்கல்வி விளையாட்டில் சிலம்ப விளையாட்டு சேர்க்கப்பட்டது. சிலம்ப சண்டை காட்சிக்காக பிரத்யேகமாக வடிவமைச்ச பெருமை அவர்களுக்கு உண்டு. நீங்க பார்க்குற தேவர் மகன் திரைப்படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருமதி பழனிசாமி திரைப்படமா இருக்கட்டும், வில்லாதி வில்லன் படத்துல வர்ற கம்பு கத்தி ஒன்னா சண்டை போடுற திரைப்படமா இருக்கும், எல்லாத்துக்கும் வடிவமைச்சவங்க தான். நான் இங்க இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன். இது முன்னோர்களுடைய படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படங்கள் எடுத்தீங்கன்னா அரச கட்டளை, அரசங்கமரி, மன்னாதி மன்னன், மகாதேவி, குலோபகாவலி படம் எடுத்தீங்கனாலே சிலம்ப ஆயுதங்களுடைய 32 விதமான ஆயுதங்களை புரட்சித் தலைவர் அதுல சில ஆயுதங்களை பயன்படுத்தியிருப்பார். இப்போ ஆயுதங்களை பத்தி மக்களுக்கு தெரியறதில்ல. சிலம்பம் ஒரு பழமையான தற்காப்பலையா இருந்தது, போர்க்கலையா இருந்தது. அதன் பிறகு வீர விளையாட்டா மாறிச்சு. இந்த வீர விளையாட்டு தான் விளையாட்டா இன்னைக்கு மாறி இருக்கு. இந்த விளையாட்டு கபடி விளையாட்டு மாதிரி எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம். ஏன்னா திறமையான ஒரு தலைவர், அதே மாதிரி திறமையான ஒரு செயலாளர், 2 பேரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல விஷயமா முதல் முறையா ஒரு படத்தினுடைய விவரத்தை இங்க நண்பர் வெளியிட்டிருக்காரு, ஜோதி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அது பாராட்டுக்குரியது. ரொம்ப அதிகமா பேச வேணாம், எல்லாமே பாண்டிய மாஸ்டர் பேசிட்டாரு. விஜய் மாஸ்டரை பத்தி அதிகமா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஸ்டேட்டையே ஆண்டுகிட்டு இருந்தது. ஸ்டேட் மட்டும் இல்ல, இந்திய, கன்னடம், மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லையும் அதிகமா செஞ்சவர். இந்த சிலம்ப விஷயமும் நிறைய பண்ணியிருக்காரு. பயங்கரவால் விவரம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான். என் வாத்தியாருடைய சிஷியருடைய மகன், எங்க வாத்தியாரு அவருடைய மகன். அந்த வகையில அந்த தொழிலை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நிச்சயமா சிறப்பாக செய்வோம். இப்போ ஜோதி
அந்த வழியில வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த முயற்சி வெற்றி பெறும். ரெண்டாவது, என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க எல்லாம் சேர்ந்து செய்த மாதிரி இதன் வெற்றி விழாவுக்கு நீங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி மறுபடியும் சால்வை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னா வேண்டி கேட்டுக்கிறேன். ஊடக நண்பர்களே, இது ஒரு அற்புதமான விழா. இந்த விழா எங்க நடக்குதுன்னா எங்க யூனியன்ல நடக்குது. ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இதற்கு உறுதுணையாக இருந்த தலைவர் செயலாளருக்கு இவனுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்றேன். அதே போல முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லவே வெல்லாது. முயலாமை இல்லாம இந்த சங்கத்துக்குள்ள யாருமே கால் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா கத்துக்கிட்டாதான் பரிபூரணமா எல்லா தொழிலையும் கத்துக்கிட்டாதான் இந்த சங்கத்துக்குள்ள வர முடியும். அதான் முயலாமை அப்படிங்கிறது இல்லாம முயற்சி தான் திருவினையாக்கும், முயற்சி தான் எல்லாத்தையும் செய்யும். அதை விட்டுட்டு போனால் இப்போ இங்கே பாண்டியன் மாஸ்டர் என்று சொல்லுவாங்க, ஆசான் என்றுதான் அவர் பொருந்தும். அவர் ஒரு சிலம்பத்தின் சிற்பி என்றே சொல்லலாம். அவர் அற்புதமா அந்த சிலம்பத்தை எத்தனை நடிகர்களை உருவாக்கி இருக்கிறார் என்பது இந்த நாடு அறியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள் அத்தனை பேரும் அவர் சிஷியர்கள் தான். அவர் அடக்கமா சொல்ல மாட்டார். ஒரு சாதாரண ஒரு பெண்ணு கம்பு சுத்துறதை பார்த்து உலகமே வியந்தது. அதற்கப்புறம் அவங்க தன்ஷிகான்னு நினைக்கிறேன் அவங்க பேரு, அவங்க பெரிய ஹீரோயின் ஆனாங்க. ஸோ இது சிலம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது புரட்சி தலைவர் அதை தான், அது மேல ஒரு பாசமும் அது இல்லாம இருக்கவே இருக்காது. அது எப்ப பார்த்தாலும் தினசரி அந்த சிலம்பம் சுத்தாம அவர் கரலாக்கட்டை கூட சிலம்பம் மாதிரி சுத்துவார். அப்படி ஒரு தொழில் வித்வான் அவரு. அப்போ ரெண்டு மாஸ்டர், ஒன்று ஸ்டண்ட் சோமு, இன்னொன்று ஏஎஸ் சுவாமிநாதன், எங்க அப்பா. இவங்க 2 பேர் தான். அப்போ எங்க அப்பாவை அழைத்து எம்ஜிஆர் திடல்னு இங்க முன்னாடி இருக்கும், அது இப்போ எம்ஜிஆர் ஸ்கூல் ஆயிடுச்சு. அந்த திடல்ல தான் முதல்ல எல்லாரையும் அழைத்து அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சது. அதில் தான் அத்தனை பேரும் எல்லா ஸ்டண்ட்டு ஆட்களும் கற்றுக்கிட்டு இந்த யூனியன் இவ்வளவு பெருசாக இருக்குன்றதுக்கே அந்த சிலம்பம் தான் தூக்கி நிறுத்துச்சு. அப்படி தூக்கி நிறுத்துது பார்த்தீங்களா, அது சிலம்பம் தான். அது சிலம்பம் தான் இந்த சங்கத்தை உருவாக்கியதுன்னு கூட சொல்லலாம். அப்படி உருவாக்கி வந்த அந்த சிலம்ப சிற்பிகள் இருக்கக்கூடிய ஒரு இது. இப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ஒரு சிலம்ப சண்டை இருக்கும். அவர் விஜயபுரி வீரன் ஒரு படம், அதில் வெறும் ஈட்டியில தான் இருக்கணும், ஃபோக்குலர் படம், ஈட்டி தான். அந்த ஈட்டியை கத்தியில் வெட்டி கடைசி தலையெல்லாம் போன பேர் வெறும் கம்பு சுற்றுவார். அவர் குடியந்த கோயில், கண்ணன் காதலன், புதிய பூமி, இதே விட நிறைய படங்கள், எம்ஜிஆர் படங்கள், அத்தனை படங்களும் அவர் செய்திருக்கார். வல்லுநர். இப்படி எல்லா வல்லுநர்களும் சேர்ந்து கட்டிய இந்த கோயில், இதுதான் எங்க யூனியன். இந்த கோயிலுக்குள் இந்த ஃபங்க்ஷன் நடப்பது மிக சிறப்பு. இதுல எங்கள் தம்பி ஜோதி இப்போ இங்கே ஒரு இயக்குனராக பரிமாணம் எடுத்திருக்கிறார். அவருக்கு முதலில் என் வாழ்த்துக்கள். அந்த பரிமாணத்தில் விஸ்வரூப வெற்றியாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து அஜித் தம்பி, அதுக்கடுத்து ஹரிஷ் வில்லனாக நடித்திருக்கிறார். இப்படி இருக்காருன்னு நினைக்காதீங்க, சுறுசுறுப்பானவன், வச்சு செஞ்சிருவான். அப்படி ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாய்தீனா அவர்கள் வில்லனாக நடிச்சிருக்கார். அவர் மகள் கூட பெரிய நடிகராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இந்த கண்ணீரை விழுங்கியவர்கள் அப்படிதான் எனக்கு தோணுது. நான் அந்த ட்ரெய்லரை பார்த்தேன். கண்ணீரை விழுங்கியவர்கள், அந்த கலைக்கு உண்டான அந்த போஸ்டர், அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கலையேன்னு ஒரு தகப்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவிப்பு. அந்த தவிப்புக்கு தன் மக்களை எப்படி கொண்டு சேர்க்கிறான், இயலாமையிலிருந்து எப்படி தூக்கி கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கு நடக்கின்ற போராட்டம். இந்த போராட்டத்திற்கு நேச்சுரலா எல்லா வகையிலும் வரும். சிலம்பாட்டத்துல அலங்கார பாடம் மட்டுமே வருவதில்லை, நிறைய இருக்கு. அப்படி நெத்தி போட்டு வைக்கிறானா, இன்னொன்று வைக்கிறானா,
நகரவே நகராம இப்போ அவர் சொன்னார் இல்லைங்களா ராமையாதாசன், அவர் நின்ன இடத்துல அடிப்பார், 100 பேர் வந்தா கூட அடிப்பார். அப்படி அந்த சிலம்பத்துல நீங்க அருவாளில் எதை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கலையை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திரைப்படத்தை அவரே தயாரித்து அவரே இயக்கியிருக்காரு. நீங்க நினைக்கலாம் ஏன்னா தயாரித்து அவரே இயக்கியிருக்காரு அப்படின்னு. வலி இருக்கிறவங்க மட்டும்தான் அதை உணர முடியும். இது அவருடைய வலி, இந்த படத்தினுடைய கதை அவருடைய வலி. அதனாலதான் கண்ணீரை விழுங்கியவர்கள் என்று சொன்னேன். இந்த கண்ணீரை விழுங்கியவர்கள் அத்தனை பேர் இங்க இருக்காங்க. இவங்க கண்ணீரை துடைக்க வேண்டியது, அதாவது கண்ணீரை நீங்க ஒன்று புரிஞ்சுக்கலாம், கண்ணீர்ல 1% தான் தண்ணி, 99% ஃபீலிங். அது முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அந்த 99% ஃபீலிங் தான் இந்த சிலம்பம் படம். இந்த சிலம்பம் படத்தை எப்படி எல்லா வீட்டுக்கு இந்த சத்தம் இருக்கிறது, இந்த சத்தம் சிலம்பத்தினுடைய சத்தம் காடு மேடு எல்லாம் கடந்து எல்லா வீட்டுக்களையும் எட்டா ஜன்னல்களையும் எல்லா கிராமங்களிலும் போய் தட்டி எழுப்பி சிலம்பம் நடக்கக்கூடிய தியேட்டருக்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.